இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி லைஃப்ல நீங்க இருந்ததை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அப்போ தமிழ் உங்க குழந்தையா? உங்க தமிழ எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் அவங்களோட இருந்தப்போ தமிழ் என்னதான் அவளோட அப்பாவா நினைச்சிருப்பாள்ல. அப்போ அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சும் அதை சொல்லிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காளா? ஏன் தமிழ் கஷ்டப்படணும்? பாரதி ஏன் நான் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்தும் என்னை யாருன்னு காட்டிக்காம எப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்? என்ன காரணம்னு கூட தெரியாம ஆதித்யா கிட்ட நான் அவனோட அப்பான்னு சொன்னதெல்லாம் எனக்கும் அவனுக்கும் இருந்த உறவால தானே. அப்போ எனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நான் பாரதியை விட்டுட்டு போனேன்? பாரதிக்கு ஏன் இந்த மாதிரி தனியா கஷ்டப்படுற நிலைமை வந்துச்சு? அதுக்கு கண்டிப்பா நானும் ஒரு காரணமா இருந்திருப்பேன்ல. என்னோட எத்தனை கேள்விக்கும் நான் எங்க போய் பதில தேடுறது? நான் எதை கேட்டாலும் பாரதி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா எனக்கும் பாரதிக்கும் நடுவுல ஏதோ பெருசா நடந்திருக்கு. ஆனா நான் ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல வாசு. இதோ இப்ப கூட பாரதிக்கு உங்களோட கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாம அப்படியே கால் போன போக்குல வந்த இந்த இடத்துல ஏதோ உங்க முன்னாடி நிக்கிறேன். இப்படி நடக்கிற எதுக்குமே என்ன காரணம்னு புரியல. பாரதியை பார்த்த அந்த முதல் நிமிஷத்துல இருந்து அவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. பாரதி கிட்ட அவங்க புருஷன் யாருன்னு கேட்டு நான் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கேன். அதனால மனசளவுல பாரதி பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா பாரதி என்கிட்ட உண்மையா சொல்லிருக்கலாமே. ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லல? இப்படி என் மனசுல இருக்கிற 1000 கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு விஷயம், நீங்க பாரதியை எவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி அவங்கள நான் நல்லபடியா பார்த்துப்பேன்.